கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்ன சுற்றி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரச்சனை இருப்பாங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு சட்ட சிக்கல், கோர்ட்டு கேஸு, தேவையற்ற பேச்சில் எங்கேயாவது ஒரு கடனை வாங்கி கொடுத்துட்டு ஒரு கேரண்டி நின்று அதனால் அவமானங்கள், இந்த மாதிரியான பிரச்சனை, கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி உங்களை சுற்றி ஒரு கரடு முரடான ஒரு அட்மாஸ்பியர் தான் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் என்னென்னா இந்த காலத்தில் குறிப்பாக தம்பி தங்கைன்னு சொல்லி யாருக்க நான் முன்னாடி நிற்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், அவர் கொடுக்கலாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீண் பந்தாக்காக போய் கேரண்டியாக நின்று அதன் மூலமாக பிரச்சனையை சந்திக்கக்கூடிய விஷயம் தான் இருக்குது. ஏன்னா பெருமைக்கு என்ன சொல்லுவாங்க, பெருமைக்கு ஆசைப்பட்டு எருமை மேய்ச்ச கதை எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி பெருமைக்காக ஆசைப்பட்டு செய்த விஷயங்கள் எல்லாமே இப்போதைக்கு பிரச்சனைக்காக முடியக்கூடிய விஷயமா இருக்கும். இந்த காலம் நிறைய அரசியல் தொடர்புகள் இருக்கும், அரசியல் சார்ந்த நிறைய விமர்சனம். இந்த கால இவங்களோட அந்த கம்யூனிகேஷன் பேச்சில் ஏதாவது ஒன்று பேசுவாங்க, அது பெரிய சர்ச்சைக்குள்ளே போயிடும். ஸோ அதனால் கன்னிராசிக்காரங்க நீங்கள் ஃபெமிலியர் ஆகணும்னா ஒரு சர்ச்சைக்கூடிய பேச்சை பேசி நீங்கள் அரசியலில் மிகப்பெரிய ஒரு ஃபெமிலியர் ஆக முடியும். அதே போல் அதன் மூலமாக உங்கள் பேச்சாலே இந்த காலகட்டத்தில் வம்பு வழக்கு இந்த மாதிரி தேவையற்ற விஷயங்களில் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் இந்த காலகட்டம் அரசியலில் தன்னை பெரிய ஆளாக காமிச்சிக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் போஸ்ட் அடித்து ஒட்டி இல்லை யூடியூப் ப்ரொமோஷன் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஈடுபட்டு விரயங்கள் செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த காலகட்டம் மிகுந்த கவனத்தோடு இருந்தீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், காசு கையில் இருக்கும். நன்றி.